மண் சட்டியில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம், இது மூணையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெடித்த பிறகு இந்த வெங்காயத்தை தூக்கி கொட்டி வதக்கணும். உருண்டை குழம்புக்கு இந்த குழம்பு பாருங்கள், தண்ணியாக இருக்கணும். இந்த உருண்டை குழம்புக்கு நல்லா தண்ணியாக இருந்து தான் அது ஏன்னா அது திக்னஸ் ஆகும், அந்த இது திக்னஸ் ஆகும் அந்த குழம்பு. அதனால் உருண்டை போட்டதும் திக்னஸ் ஆகும். நல்லா இது வதக்கிடணுங்க. நல்லா செவக்க வதக்கிட்டு இந்த குழம்பு எடுத்து ஊற்றணும். கூட்டி வச்சுருக்குறேன் இல்லையா, அதை எடுத்து வெறும் தக்காளி, ஒரு லெமன் சைஸு எலுமிச்சம் இது புளி, அதை கரைச்சிட்டு தக்காளியை நல்லா அதிலே கரைச்சி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அந்த கலவையாக வச்சுருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இதை எடுத்து இப்போ இதில் ஊற்றுறேன் பாருங்கள். இல்லை, நம்ம எப்போவுமே வைக்கிற இந்த உருண்டை குழம்பு மாதிரி தாங்க, பருப்பு தான் வேறு. இந்த உருண்டை பாருங்கள், நல்லா போட்டு பிசைஞ்சாச்சு. உப்பு, கொஞ்சம் போல் தேங்காய், இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி இதில் போட்டுட்டு, மொத்தமே இது 100 பருப்பு தான். இதெல்லாம் போட்டு வதக்கி அதில் கொட்டி உருண்டை பிடிச்சி இந்த குழம்புல அப்படியே போட்டுடணும். 2 கொதி வந்ததுமே போட்டுடலாம். இந்த குழம்பு கொதி வருது பாருங்கள். இந்த குழம்பு கொதி வரும்போது ஒரு உருண்டையாக நல்லா இருக்குங்க. அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது வெந்த பருப்பு தானே, சும்மா அந்த குழம்புல அது அப்சர்வ் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. உருண்டெல்லாம் உடையெல்லாம் உடையாது, நல்லா வேப்பாகவே இருக்கும். வந்துடுச்சு பாருங்கள். வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய்.